எனக்கு இன்ஜினியர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்கேல்ஸும் வேணுமா? சரிப்பா, நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். பிள்ளைங்கெல்லாம் எக்ஸாம் எழுதி களைச்சி போயிட்டு வந்திருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொடு. சரிங்க. இந்த மனுஷனுக்கு காதுனா செவடா? மலாட்டோ தோப்புல கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா. புருஷன் மழையில சொர்க்கத்துல சேர்ந்து வாழ முடியாதுமே, அதுக்கு தாண்டி அது பேர் சொர்க்கம். பத்ரி, எப்படிப்பா எக்ஸாம் எழுதிருக்க? கிளாஸ்ல சாருக்கு யாருக்கும் போறாத மார்க் தான்ப்பா எனக்கு போடுவாரு. நீ எப்படிமா எழுதிருக்க? நான் அண்ணனோட நான் நல்லா எழுதிருக்கேம்மா. உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு காலேஜுக்கு நடந்து போறதுக்கு கஷ்டமா இருக்குப்பா, அதனால ஒரு பைக் வாங்கி கொடுக்கும்பா. உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு லேடி சைக்கிள் வேணும். நம்ம ரெண்டு பிள்ளைகளும் எக்ஸாம் எழுதி கழிச்சு போய் வந்திருக்கோம், அவங்களுக்கு எதனா சாப்பிட்றது செஞ்சு கொடு. சரிங்க. வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐயா, நீங்க நல்லா சொல்லி கொடுத்த புண்ணியத்துல என் புள்ள படிச்சு எக்ஸாம் எழுதி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் ஐயா. இவனை மேற்கொண்டு என்ன ஐயா படிக்க வைக்கலாம்? ஸ்கூல்ல படிக்கும்போதே இவன் நல்லா படிப்பான், ஸ்கூல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். இவனை டாக்டருக்கு படிக்க வைங்க, கண்டிப்பா டாக்டர் சீட் கிடைக்கும். இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுறேன். சரிம்மா, அப்படியே செய்யுமா. நன்றி ஐயா. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங். என்ன விஷயம்? சரியான தரலையா? ஸ்கூல்ல படிக்கும் போது 2-3 டியூஷன் ஆச்சு, அப்பவே ஒழுங்கா படிக்கலையா? இந்த மனுஷன் எதுக்காக புள்ளைய கடிச்சு கொட்டினே இருக்கிறேன் ஐயா. செல்ல கொடுத்து உருப்படாம போயிட்டான் ஐயா. மேற்கொண்டு என்ன ஐயா படிக்க வைக்கலாம்? இவன் எத்த மார்க்கு டாக்டருக்கும் படிக்க வைக்க முடியாது, என்ஜினியருக்கும் படிக்க வைக்க முடியாது, ஆர்ட்ஸ் காலேஜ்லயே சேர்த்து விடுங்க ஐயா. ஐயா, இவ்வளவு என்ன படிக்க வைக்கலாம்? நீ என்னமா படிக்க ஆசைப்படுற? நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கலாமா? அப்படியே செய்யுமா. நீ ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கல, காலேஜ் போய் ஏதாவது அடிக்காம ஒழுங்கா படி, புரியுதா? எஸ் சார். நன்றி ஐயா. இந்தாமா. போயிட்டேன்ப்பா. போயிட்டேன்மா. போயிட்டு வாமா. நல்லா படிங்க. நல்லா படிங்கப்பா. என்னப்பா எங்க கிளம்பிட்டீங்க? டாக்டர் சீட் கிடைச்சிச்சு சார். அப்படியே சந்தோஷம் உனக்குமா? இன்ஜினியர் சீட் கிடைச்சிருக்கு சார். பரவாயில்லையே. எந்த காலேஜ்ப்பா? ஜிக்மா சார். நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆகி கிராமத்துக்கு போய் ஏழைகளுக்கு இலவசமா மருத்துவம் செய்யணும். அப்படி செஞ்சினா நீ படிச்ச ஸ்கூலுக்கு பெருமை, உனக்கு சொல்லி கொடுத்த எனக்கு பெருமை, உங்க பெற்றோர் பெருமை, உனக்கும் பெருமை, புரியுதா? எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. காலேஜ்ல படிக்கிறானுங்களா? யோ கண்டக்டர், என்ன ஏதுன்னு கேட்க கூடாதா? என்னத்த கேட்கறது பெருசு, எத்தனையோ வருஷம் பாத்துக்கிட்டு இருக்கேன், இப்படித்தான் கத்துறாங்க. இவங்கள பார்த்து புதுசா வர்றவங்க எல்லாம் இதே மாதிரிதான் கத்துறாங்க. நம்ம காதல பஞ்ச வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்குதான் காலேஜ் பசங்க யாருக்கு ஆக மாட்டேங்குது. புதுசா வர்ற பசங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி கொடுப்பாங்களா? இப்படி கத்துறதா கத்து கொடுப்பாங்க? என்ன மாப்பிள்ள இப்படி நினைச்சிட்டாங்க? ரொம்ப அவமானமா இருக்கு மாமா. வந்தனம் ஐயா வந்தனோ, அந்த சனமெல்லாம் குந்தனோ. வந்ததனம் எல்லாம் ஏற்கனவே குந்தினால நீங்க கடைக்கு வாங்க. காலையில எழுந்திருச்சு காலை கடன் முடிச்சுட்டு காலேஜுக்கு போற நம்ம பையன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணானே? 1010 ரூபாய் கதையை கேளுங்க, ஏமாத்தி காசு வாங்கி செலவு பண்றாங்க. ஐயா கேளுங்க, அம்மா கேளுங்க, இப்பெல்லாம் ஏமாத்தி காசு வாங்கி போற நம்ம பையன் பஸ்ல போகும்போது எப்படி போறான் தெரியுமா? எப்படி போறானே? தொங்குறாண்டா குரங்கா தொங்குறாண்டா, பஸ்ஸுக்குள்ள ஏறியதோ தொங்குறாண்டா. ஆமா தொங்குறாண்டா. ஓடுறாண்டா பின்னாடி ஓடுறாண்டா, நிக்கிற பஸ்ஸ விட்டு புட்டு ஓடுறாண்டா, பின்னாடி ஓடுறாண்டா. ஏறுறாண்டா ஜன்னல் ஏறுறாண்டா, சிகரங்களை பார்த்து புட்டு ஏறுறாண்டா, கீழே போடுறாண்டா. இந்த ஆபத்தான விஷயம்
விஷயத்த செய்யற பார்த்த கண்டக்டர் பையனை மேல ஏறி வர சொல்ல மேல வந்த பையன் சும்மா இருப்பானா? கண்டக்டர் சத்தாக்கிற மாதிரி ஒரு கான குரல்ல பாட்டு எடுத்து விட்டான்ல. அது என்ன பாட்டுன்னு வீட்டுக்கு போனா பெற்றவங்க சொல்லு, ஆமாடா சாமி ஆமாடா சாமி. கும்பலா நின்னா போலீஸ் சொல்லு, ஆமாடா சாமி ஆமாடா சாமி. பஸ்ல வந்தா கண்டக்டர் சொல்லு, ஆமாடா சாமி ஆமாடா சாமி. காலேஜ் போனா பிரின்சிபால் சொல்லு, ஆமாடா சாமி ஆமாடா சாமி. இதெல்லாம் பார்த்து கடுப்பான கண்டக்டர் பையனை உள்ள போக சொல்ல உள்ள போன பையன் சும்மா இருப்பானா? அங்க என்ன பண்ணானே இடிக்கிறான்டா, ஐயா இடிக்கிறான்டா, பஸ்ஸுக்குள்ள ஏரியாதோ இடிக்கிறான்டா, ஆமா இடிக்கிறான்டா, தவிக்கிறாடா பாவமனு தவிக்கிறாடா, இடிக்கிறவன கேட்க முடியாம தவிக்கிறாடா, ஆமா தவிக்கிறாடா, கண்டுக்கறாடா யாருமே கண்டுக்கறாடா, யாருக்கோ நடக்குதுன்னு கண்டுக்கறாடா, ஆமா கண்டுக்கறாடா, தட்டி கேட்கணும் மக்கள் தட்டி கேட்கணும், இது போன்ற அநியாயத்தை தட்டி கேட்கணும், உடனே தட்டி கேட்கணும். இங்க ஜாலியா இருக்கிற பையன் காலேஜுக்கு போய் ஒழுங்கா படிக்கலாம்ல, அங்க என்ன பண்றான் தெரியுமா? அங்க என்ன பண்ணானே தீப்பொறியில் பத்த வச்சு புகைப்பிடிக்கிறான், மறண்டி புகைப்பிடிக்கிறான், வீட்டுக்கு தெரியாம மது குடிக்கிறான், போதையில் தடம்புடலுகிறான், சினிமாவை பார்த்துக்கிட்டு காதலிக்கிறான், ஒருத்த காதலிக்கிறான், காதல் காம வேறுபாடு புரிய மறுக்கிறான், ஐயோ பரிதவிக்கிறான், பெத்தவங்களை மதிக்காம கெட்டு போகிறான், பிஞ்சில பட்டு போகிறான், இவையெல்லாம் தப்புன்னு தெரியாம இருக்கிறான், சொன்னா எழுந்து பேசுறான். இப்பெல்லாம் ஜாலியா இருக்கிற நம்ம பையன் காதல்ல வந்துட்டான். அந்த காதல அந்த பொண்ணு கிட்ட எப்படி சொன்னா தெரியுமா? எப்படி சொன்னானே பொண்ணா பிறந்தாக்கா ரெண்டா வேணும், அடக்கம் இருந்தாக்கா லவ் பண்ண தோணும், இப்படி நான் உன்னை லவ் பண்றேனாலும் நீயும் இல்லைன்னா சாகத்தான் தோணும், என்ன ஏத்துக்கடி ஒன்னா சேர்த்துக்கடி, காதல் கல்யாணம் பண்ணிக்கலாம் வாடி. இப்படிலாம் பாட்டு பாடி அந்த பொண்ணை அப்படியே கரெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில அந்த பொண்ணை இவனும் நல்லா ஜாலியா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஐயோ பையன் சும்மா விடுவானா? அந்த பெத்தவங்களை பார்த்து நச்சுன்னு கேட்டான்ல கேள்வி, அது என்ன கேள்வின்னு? அநியாய காதலின் தெய்வமே தெய்வமே, காதலை எதிர்ப்பது பாவமே பாவமே, ஐயோ என்ன நெஞ்சும் வாழுதே வாழுதே, உள்ளம் நோகுதே நோகுதே. இப்பெல்லாம் படிக்காம வெட்டியா சுத்தின்னு இருந்த நம்ம பையனோட வாழ்க்கையில கடைசியில என்னாச்சு தெரியுமா? என்ன ஆச்சுன்னு ஆடினான் அவன் ஆடினான், ஆடுறான் நின்றாடுறான், முன்னேற முடியாமல் தவிக்கிறான், இதனால காலையில சேர்ந்துக்கிற ஃபர்ஸ்ட் இயர் பசங்க ஒழுங்கா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு சீனியருங்க சார்பா கேட்டுக்கிறோம் சாமியோ. போதுமானே புத்திமதி? போதும்பா, போய் நல்ல நாளில் நானே அது ஒரு ஹாவி
மன்மதனி வாணி ராணி அத வருத்தவனே